of all, I appreciate the hard work of the Teach to Learn team. I believe the program is very impactful in improving the confidence and curiosity among students. It was a very nice experience mentoring Johnson. He is a 11th standard student. He is very enthusiastic and easy learner. We spent a lot of time in making this RC truck, and besides this project, we explored IIT campus and did many fun activities. I believe my mentee Johnson and other mentees will be great role models in their schools and society. We wish him all the best for his future journey. ஹாய், ஐ ஆம் ஜான்சன். நான் வந்து ரிமோட் கண்ட்ரோல் ட்ரக் உருவாக்கினேன். இந்த பாருங்கள், இது நான் செஞ்ச ரிமோட் கண்ட்ரோல் ட்ரக். ஒரு ரிமோட் கண்ட்ரோல் ட்ரக்குனா என்ன, அது எப்படி பண்ணுறது, இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம எல்லோரும் சின்ன வயசில் காரு இல்லை ட்ரக்கு கடையில் காசு கொடுத்து வாங்கியிருப்போம். ஆனால் அதை நம்ம பண்ணுறோன்னு நினச்சிருப்போமா? அதுதான் நான் பண்ணேன். சரி, இதை எப்படி நம்ம கற்றுக்க போகிறோம்? 3D பிரிண்டிங்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டெக்னாலஜி யூஸ் பண்ணி கற்றுக்க போகிறோம். இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்புகிறேன். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். இது பாருங்கள், இது ட்ரக்கு. நான் ரிமோட் கண்ட்ரோல் ட்ரக் செஞ்சு ஓட்டினது. இது சரி, வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எந்த ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு அதில் என்னென்ன தேவைன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த மாதிரி நம்மளோட ரிமோட் கண்ட்ரோல் ட்ரக்குக்கு நமக்கு என்ன தேவைன்னா, வீல்ஸ், பாடி, ரிமோட் கண்ட்ரோலர், பேட்ரி, அப்புறம் மோட்டர். இதெல்லாம் தான் நம்ம ரிமோட் கண்ட்ரோல் ட்ரக்குக்கு தேவை. சரி, ரிமோட் கண்ட்ரோல் ட்ரக்கில் 2 மெயின் பார்ட்ஸ் இருக்குது. ஒன்று மெக்கானிக்கல் பார்ட்ஸ், இன்னொன்று எலக்ட்ரானிக் பார்ட்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம மெக்கானிக்கல் பார்ட்ஸில் வீல்ஸு, அவுட்டர் ஃப்ரேமு, சேசஸ்ஸு, 4 பார் மெக்கானிசம், பேட்ரி ஹோல்டர், இது எல்லாமே நம்மளுக்கு மெக்கானிக்கல் பார்ட்ஸில் தேவை. எலக்ட்ரானிக் பார்ட்ஸில் பார்த்துக்கிட்டிங்கன்னா மோட்டர், டிரான்ஸ்மிட்டர், ரிசீவர், சர்க்யூட் போர்டு, பேட்ரி, இது எல்லாமே எலக்ட்ரானிக் பார்ட்ஸில் தேவை. சரி, சில பார்ட்ஸ்லாம் நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கும். அதாவது மோட்டர்ஸ், டிரான்ஸ்மிட்டர், ரிசீவர், சர்க்யூட் போர்டு, பேட்ரி ஹோல்டர், வீல்ஸு, இதெல்லாம் நம்மளுக்கு கடையிலையும் கிடைக்கும், இல்லைனா ஆன்லைன்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம். லைக் அமேசான், ஃப்ளிப்கார்ட், இதெல்லாம் கூட கிடைக்கும். ஆனால் மீதி விஷயம் லைக் அவுட்ரு ஃப்ரேமு, சேசஸ்ஸு, 4 பார் மெக்கானிசம், இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுறது? எனி ஐடியா? இதுக்கு தாங்க சரியான ஐடியா இருக்குது. அதுக்கு ஆப்ஷன் என்னன்னா 3D பிரிண்டிங். 3D பிரிண்டிங் வச்சு நம்ம என்ன வேணால் பண்ணலாம். 3D பிரிண்டிங் வச்சு தான் நான் வந்து மேலே சொன்ன பார்ட்ஸ்லாம் பிரிண்ட் பண்ணேன். 3D பிரிண்டிங் நம்மளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். எந்த பார்ட்ஸில் வந்து நம்மளுக்கு தேவையில்லைன்னு நினச்சோமோ அது எல்லாமே நம்ம ஈஸியாக பண்ணலாம். சரி, 3D பிரிண்டிங்கில் சில ப்ராசஸ்லாம் இருக்குது. அது என்ன ப்ராசஸ்னால், ஃபஸ்ட்டு டிசைனிங், ஸ்லைசிங், பிரிண்டிங், போஸ்ட் ப்ராசஸிங். ஃபஸ்ட்டு இது எல்லாமே இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு இப்போ ஒரு ட்ரக்கு உருவாக்குறோன்னா அந்த ட்ரக்குக்கான டைமென்ஷன்ஸ்லாம் நம்ம கரெக்டாக போடணும். அந்த ட்ரக்கு நீங்கள் எந்த மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ரஃப் நோட்டில் வரைஞ்சிக்கோங்க. இப்போது அதுக்கான டைமென்ஷன்ஸு, இந்த மாதிரி யூனிட்ஸு, மெஷர்மெண்ட்டு, இது எல்லாமே நீங்கள் கூட வரைஞ்சிக்கணும். அப்புறம் டக்ஸோட டாப் வியூவு, பாட்டமு, ஃப்ரண்ட்டு, பேக்கு, இதெல்லாம் கூட நீங்கள் வரையணும். ஏன் சொல்கிறேன்னா, எந்த ஒரு விஷயமும் பிளான் இல்லாமல் பண்ணால் அது வெறும் ஆசையாகவே போயிடும். அதனால தான் சொல்கிறேன். இதுக்கு நான் வந்து ஃப்ரீகேட் சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்ணேன். ஏன் ஃப்ரீகேட் யூஸ் பண்ணேன்னா, இது வந்து எல்லாருக்குமே ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸும் கூட. இதில் வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் யூடியூப்பில் நிறைய இதுக்கான டுட்டோரியல்ஸ்லாம் இருக்குது. இதை பார்த்து நம்ம ஈஸியாக கற்றுக்கலாம். இதுக்காக தான் நான் ஃப்ரீகேட் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா டைமென்ஷன்ஸ்லாம் போடும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. இருக்கத்துல இதுதான் கொஞ்சம் ஈஸியான ஸ்டெப் மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்சம் டைமென்ஷன்ஸ் மிஸ் ஆச்சுன்னா கூட நம்மளோட மொத்த மாடலுமே கொஞ்சம் டெஸ்ட்ராய் ஆகிற மாதிரி இருக்கும், வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அப்புறம் இந்த 3D பிரிண்டிங்கில் நான் வந்து ஃப்ரீகேடில் டிசைன் பண்ணும்போது எடுத்த வீடியோ தான் இது. இதுக்கு ஹோலுக்கு மெஷர்மெண்ட் எடுக்கிற வீடியோ தான் இது. ஹோலுக்கு கரெக்டான டைமென்ஷன்ஸ், கரெக்டான மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து ஃப்ரீகேடில் டிசைன் பண்ண வீடியோ இது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வீல் டிசைனில் நிறைய ஷார்ப் எட்ஜஸ்லாம் இருந்துச்சு. இந்த எட்ஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மாடல் பிரிண்ட் பண்ணி 3D பிரிண்டிங்கை விட்டு வெளியே வரும்போது அது நம்மளுக்கு கொஞ்சம் இது ஷார்ப்பாக இருக்கிறதுனால கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிறதுக்கு, டேஞ்சரஸாக ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணேன்னா, இந்த ஃப்ரீகேடில் இருக்கிற இந்த ஃபில்லட்டை யூஸ் பண்ணி நான் அந்த ஷார்ப்பான எட்ஜஸ்லாம் ஸ்மூத்தாக மாற்றிக்கிட்டேன். அப்புறம் டிசைனிங்க்கு வந்து முடிச்சதுக்கப்புறம் STL ஃபார்மில் சேவ் பண்ணிட்டேன் அந்த ஃபைலை. அப்புறம் 3D பிரிண்டருக்கு இந்த STL ஃபார்ம்லாம் புரியாது. இதுக்கு வந்து எனக்கு ஃப்ரெஞ்சு இல்லை, ஸ்பானிஷ் பேசுகிற மாதிரி தான், தமிழ் அண்ட் இங்கிலீஷ் தாண்டா புரியும் அப்படின்னும்.
அதனால் அந்த எஸ்டிஎல் ஃபார்மை 3D பிரிண்டருக்கு புரியுற மாதிரி மாற்றணும்னா நம்ம வந்து எஸ்டிஎல் ஃபார்மை ஜி கோடாக கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு நான் வந்து அல்டிமேக்கர் கியூரா சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்ணேன். இதுவும் ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸும் கூட. அப்புறம் வீல் டிசைன், இது வந்து நான் வந்து அந்த அல்டிமேக்கர் கியூராவில் டிசைன் பண்ண வீடியோ இது வந்து அந்த வீல் டிசைனுக்கு பேராமீட்டர்ஸ் ஃபிக்ஸ் பண்ண அந்த இடம். இது ஹைட்டு பேராமீட்டர்ஸ்னால் ஒன்றுமே இல்லைங்க, ஹைட்டு, அந்த வீலோட வெயிட்டு, அப்புறம் அந்த ஸ்ட்ராங் எவ்வளோ ஸ்ட்ராங்கில் இருக்குது அதை பற்றி சொல்கிறது தான் அந்த பேராமீட்டர்ஸ் செட் பண்ணி நான் ஸ்லைஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸ்லைஸ் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே இந்த ஸ்லைஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இங்கே அந்த டியூரேஷன்ஸ்லாம் காட்ட ஆரம்பிக்கும். அப்புறம் இதுக்கு எவ்வளோ மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் இதெல்லாம் தெரியும். அப்புறம் நெக்ஸ்ட் என்ன 3D பிரிண்டிங் தான். அடுத்து மாடல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அடிஷ்னலாக இருக்கிறது, அப்புறம் சப்போர்ட் ஸ்ட்ரக்சர் இதெல்லாத்தையும் ரிமூவ் பண்ண ஆரம்பித்தேன். துணி வச்சுட்டு அந்த டஸ்ட்டெல்லாம் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் ஏதாச்சும் கலர் ஆட் பண்ணுறதா இருந்தால் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து இந்த பார்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ட்ரெக்காக ஃபார்ம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ரிமோட்டையும் அதே மாதிரி வீல்ஸ் தனியாக அதெல்லாம் பிரிண்ட் பண்ணிவிட்டு, அப்புறம் பேட்டரியும் சர்க்கியூட்டையும் ஒன்று சேர்த்து நம்ம ரிமோட் கண்ட்ரோலாக ஃபார்ம் பண்ணுறோம். சைக்கிளில் 2 வீல் இருக்கும், திரும்பும் போது சைக்கிளில் நம்ம சிங்கிள் ஹேண்ட்லேயே திரும்பலாம். ஆனால் காரு இல்லை ட்ரக்லாம் பார்த்தீங்கன்னா 4 வீல்ஸ் இருக்கும். அதை என்ன பண்ணுறது? அதுக்கான ஒரு சிம்பிள் சொல்யூஷன் தான் இந்த 4 பால் மெக்கானிசம். இந்த 4 பால் மெக்கானிசம் வந்து ஒரே ஒரு பேட்டரி கண்ட்ரோல், ரெண்டு வீலையுமே ஒரே நேரத்தில் ஒரே ஒரு பேட்டரி யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் இது வந்து 2 வீலையுமே பேரலாக மூவ் பண்ண உதவியாக இருக்கும். எனக்கு இந்த பர்சனலாக அந்த ஒயர் வச்ச ரிமோட் கண்ட்ரோல்லாம் பிடிக்காதுங்க. ஏன்னா அந்த ஒயர் வச்ச ரிமோட் கண்ட்ரோல் பின்னாடியே போகணும். ஆனால் நம்ம ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன் யூஸ் பண்ணுறதுனால டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர் ஃபிட் பண்ணிட்டு நம்ம உட்கார்ந்த இடத்துலேயே அதை ஆப்ரேட் பண்ணலாம். அதனால் எனக்கு ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன் கொஞ்சம் பிடிக்கும். இந்த ஒயர்லெஸ் கம்யூனிகேஷனில் எலக்ட்ரானிக் மேக்னெட்டிக் வேவ்ஸ்லாம் இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எக்ஸாம்பிள் எதை சொல்லலாம்னா ரேடியோ வேவ்ஸு, அப்புறம் இன்ஃப்ராரெட் வேவ்ஸ்லாம் சொல்லலாம். அப்புறம் நம்ம டிரான்ஸ்மிட்டர் வந்து நம்மளோட ரிமோட் கண்ட்ரோலில் இருக்கும். அப்புறம் ரிசீவர் வந்து நம்மளோட ட்ரக்கில் இருக்கும். இந்த டிரான்ஸ்மிட்டர் வந்து ஒரு விதமான சிக்னலை நம்மளோட ரிசீவரான ட்ரக்குக்கு அனுப்பும். அந்த ட்ரக்கு வந்து அதை கேப்சர் பண்ணி, அந்த ரிசீவர் வந்து அதை கேப்சர் பண்ணி அதை நம்மளுக்கு வந்து ஒரு மோஷனாக மாற்றி ஒரு மூவ் பண்ண ஆரம்பிக்கும் அந்த ட்ரக்கு. அப்புறம் இதுதான் நம்மளோட ஃபைனல் ப்ராடக்ட்டு. இதில் நான் என்னென்ன சேலஞ்சஸ்லாம் ஃபேஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, பிரிண்டர் பெட் லெவலிங் பண்ணும்போது, அப்புறம் டைமென்ஷன்ஸ் இன்அக்யூரசிஸ்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. சரி, இதெல்லாம் எப்படா ரெடியூஸ் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பிரிண்டிங் ஸ்பீடை வந்து கம்மி பண்ணலாம். அப்புறம் பெட் டெம்பரேச்சர் வந்து 50 to 60 வைக்கலாம். அப்புறம் சப்போர்ட் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஏன் சப்போர்ட் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணலான்னா, ஹேங்கான ஏதாச்சும் ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது வந்து காற்றுலேயே பண்ண ஆரம்பிக்கும். அதுவே நீங்கள் சப்போர்ட் ஸ்ட்ரக்சர் வச்சு பண்ணிங்கன்னா அது வந்து கொஞ்சம் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக நிற்கும், எதுவுமே டேமேஜ் ஆகாது. அப்புறம் இன்னும் கொஞ்சம் நான் இது வந்து இந்த ட்ரக்கை நான் இன்னும் கொஞ்சம் பெருசாக்கணும், நல்லா சூப்பராக மாற்றணும்னா நீங்கள் ரீசார்ஜபிள் பேட்டரி யூஸ் பண்ணலாம். ரீசார்ஜபிள் பேட்டரினா இப்போ நீங்கள் ஃபோனுக்கு சார்ஜ் போடுவீங்க, ஃபோனு சார்ஜர் காலி ஆயிடுச்சுன்னா தானே போடுறீங்க. அதே மாதிரி பேட்டரிக்கும் சார்ஜ் காலி ஆகும்ல, அந்த மாதிரி பேட்டரிக்கு சார்ஜ் காலி ஆயிடுச்சுன்னா நீங்கள் பேட்டரிக்கு சார்ஜ் போட்டு அதை திருப்பியும் நீங்கள் ரீசார்ஜபிளாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுதாங்க ரீசார்ஜபிள் பேட்டரி. அப்புறம் ஆப் கண்ட்ரோல் கார்ஸ்னால், இப்போ நீங்கள் ஃபோனில் ஒரு ஆப் ஏற்றி வச்சுட்டிங்கன்னா அந்த ஆப் மூலமாக நீங்கள் அந்த காரை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஆப்ஸ்டக்கல் டிடெக்ஷன்லாம், இப்போ ஒரு ட்ரக் நான் வச்சுருக்கேன்ல, ரிமோட் கண்ட்ரோல் ட்ரக்கு, அந்த ரிமோட் கண்ட்ரோல் ட்ரக்கை நான் ஆப்ரேட் பண்ணுறேன். ஏதாச்சும் எதிரில் ஆப்ஸ்டக்கல்லாம் இருந்துச்சுன்னா அதை தாண்டி அதுவே போயிடும். பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாமல் நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அது நம்மளுக்கு எக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அப்புறம் மார்க்கெட் பொட்டன்ஷியல், என்னோட ட்ரக்கு வந்து இது 300 rupeesக்கு நான் வந்து மொத்தமாக செலவாச்சு. ஆனால் இதுவே நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 800 900 கிட்ட போவோம், ஏன் 1000 கிட்ட கூட போயிருக்கு பாருங்கள். இந்த ஜேர்னியில் நான் நிறையவே கற்றுக்கிட்டேன். என் மென்டார்ஸ் வந்து எனக்கு நிறையவே சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் பதட்டமாக இருந்தேன், யார்கிட்டையும் பேசாமல் இருந்தேன், கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. ஆனால் என் மென்டார்ஸ் வந்து நிறையவே எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நானே ஈஸியாக கற்றுக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் நானே ஜாலியாக இருக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் எல்லாம் கேட்பீங்க, ஏன்டா எக்ஸ்ட்ரா ஒரு 500 போட்டால் நானே ஒரு புது ட்ரக்கை வாங்கி பண்ணா அப்படின்னு கேட்கலாம். ஆனால் நீங்கள் உங்கள் கையால் ஒரு ட்ரக்கை செஞ்சிங்கன்னா அதில் அது என்ஜாய்மெண்ட்டே தனி தான். ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் அதை செஞ்சு நல்லாயிருக்கோ நல்லா இல்லையோ அதை நீங்கள் நீங்களாக செஞ்சிங்கன்னா அது நீங்கள் சூப்பராக யூஸ் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் இப்போது எனக்கு வந்து இந்த ட்ரக்கை யூஸ் பண்ணனா எனக்கு வந்து இப்போது போர் அடிக்குதுன்னு வைங்க, நான் வந்து 3D பிரிண்டிங் யூஸ் பண்ணி வேறு ஒரு மாடல் வேறு ஒரு இதே மாதிரி ஒரு பார்ட்டு ஷிஃப்ட் பண்ணி இது மேலே வச்சு புதுசாக இன்னொரு ட்ரக் அந்த மாதிரி நான் வந்து ஜாலியாக ஓட்டிப்பேன். தேங்க்யூ.